ஹாய் வெல்கம் டு ஐடெக் சாஃப்ட்வேர் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் HTML லிஸ்ட். ஓகே, இதில் ஆக்சுவலாக வந்து 3 டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. த ஃபஸ்ட் ஒன் ஆர்டர்ட் லிஸ்ட்டு, செகண்ட் ஒன் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, தென் தேர்ட் ஒன் அதர் லிஸ்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட்னால் என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அதோட நேம் வந்து OL, டேக் நேம். ஓகே, OL. ஸோ OL அப்படின்னா ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா LI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிஸ்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு எக்ஸட்ரா இந்த மாதிரி நீங்கள் வேர்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லிஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன். பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1 2 3 4 5 அந்த ஆர்டரில் தான் எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். டிஃபால்ட்டாக எனக்கு 1 2 3 4 5 6 இந்த ஆர்டரில் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இதோட டைப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டைப் ஈக்குவல் டு, இது ஆக்சுவலாக வந்து ஆட்ரிபியூட். ஓகே, இந்த டைப் அப்படின்னா ஆட்ரிபியூட். இதில் நீங்கள் டிஃபால்ட்டாக 1 2 3 இருக்குது அண்ட் ABCD யூஸ் பண்ணலாம், கேபிட்டல் ABCD. இப்போ ஏன்னு கொடுத்தீங்கன்னா ABCD அந்த ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். தென் ஸ்மால் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்மால் ABCD அந்த ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். ஏதாவது நம்பர் ஃபார்மேட்டிங்கில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர்ட் லிஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்மால் ஐ கொடுத்தீங்கன்னா II அந்த ஃபார்மெட்டில் ஒர்க் அவுட் ஆகும். தென் ரோமன் லெட்டர் ஐ இந்த ஃபார்மெட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 1 2 3 4 அந்த ஃபார்மெட்டில் டிஸ்பிளே ஆகும். இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UL டேக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ UL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. ஓகே, ஸோ இதுலேயும் சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் LI அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு லிஸ்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டாக எனக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கிடைக்கும். இந்த சிம்பிள் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஸ்க் ஃபார்மெட்டில் கிடைக்குங்க. இந்த டிஸ்க் இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்க் ஃபார்மெட். ஓகே, இதில் நீங்கள் ஆட்ரிபியூட் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டைப் அப்படின்னா ஆட்ரிபியூட். ஸோ அந்த ஆட்ரிபியூட்டில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ சர்க்கிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சர்க்கிளில் டிஸ்பிளே ஆகும். ஸ்கொயர் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது, SQUARE, ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு ஸ்கொயர் ஃபார்மெட்டில் கிடைக்கும். இன்னொரு ஃபார்மெட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நன் யூஸ் பண்ணலாம், நன். சரிங்களா? ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்க்கு, செகண்ட் ஒன் சர்க்கிள், தேர்ட் ஒன் ஸ்கொயர், தென் ஃபோர்த் ஒன் நன். ஸோ நன்னுனா எனக்கு எம்டியாக இருக்கும். ஓகே, அதர் டைப்ஸ், அதர் லிஸ்ட்டு டைப். ஓகே, அதர் லிஸ்ட்டு டைப்பில் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா DL அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ DL அப்படின்னா என்னது, இட் டிஃபைன்ஸ் தி டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. ஓகே, தென் DT. ஓகே, ஸோ DL அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா DT அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ DT ஸ்டாண்ட்ஸ் ஃபார் that defines the term, that is the name. Okay, then third one DD, so tag descriptions. Okay, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்சைட் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் யூஸ் பண்ணலாம். ஒன்று DT அண்ட் another one is called as DD. ஓகே, ஸோ இந்த DT யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா நான் யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் DT அண்ட் DDன்னு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துக்கலாம், DD. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு லிஸ்ட்டில் வந்து இவ்வளோ கான்செப்ட் தான் இருக்குது. இந்த கான்செப்டை தாண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம CSSல வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ CSS லேர்ன் பண்ணும்போது பார்க்கலாம்.